எம்முக்கும் எண்ணுக்கும் வந்து HCF வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எம்முக்கு வந்து என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க, எண்ணும் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? HCFனா என்ன அர்த்தம்? நம்ம நார்மலாக HCFனா என்ன சொல்லுவோம்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இல்லையா? அப்போ ரெண்டுத்துலேயும் இருந்தால் தான் HCF. சரிங்களா? ரெண்டுத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்போம் HCFக்கு. அப்போ ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இதில் வந்து 2 பவரில் இருக்குது, இங்கே 2 பவரில் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம், பவர் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். சரிங்களா? ரெண்டுத்துலேயும் இருக்கிறத ஃபஸ்ட்டு இருக்கும். 2 இன்ட்டு வேறு என்ன இருக்குது பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது இல்லையா? அப்போ 3 வந்து எழுதிக்கலாம். அப்புறம் இதில் 5 இருக்குது, இதில் 5 இல்லை. அப்போ 5 வந்து எழுதக்கூடாது. இப்போ இந்த பக்கம் வாங்க, 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, அப்புறம் 7 வந்து இதில் இருக்கான்னு பாருங்கள், இதில் இல்லை. அப்போ வந்து எழுதக்கூடாது. சரி, ஓகே. இப்போ 2, 3 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ HCFனா என்னது? ஹெச்னா என்னது? ஹையஸ்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். லோயஸ்ட் பவர் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். 2ல் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர் எது? இங்கே 2 பவர் 5, 2 பவர் 7. லோவஸ்ட் பவர்னால் வரும் 2 பவர் 5 தான் வரும் இல்லையா? அப்போ 2 பவரில் 5 போட்டுக்குங்க. அது 3 பாருங்கள். 3 எது லோவஸ்ட் பவர் பாருங்கள்? 3 பவர் 7, 3 பவர் 8. எது லோவஸ்ட் பவர்? 3 பவர் 7. இப்போ 3 பவர் என்ன வரும்? 7 வரும். அப்போ ஆன்சர் என்னது? 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 7 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.